ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் இங்கிலீஷ் சீனியர் செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் சீனியரில் புது சிலபஸ் 2025 போட்டாங்க. மெமரண்டம் வந்து எப்படி டைப் பண்ணுங்கிறத மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலான்னு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ஹையர் இங்கிலீஷ் சீனியரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மெமரண்டம் நான் எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நேமு சென்ட்ரு வரும், டிபார்ட்மெண்ட்டோட நேமு சென்ட்ரு வரும். வாங்க பேப்பர் செட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். 0 to 10 மார்ஜின் 70 வரையணும் தான் லெட்டர். இப்போ பேப்பரை செட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்க, 10 70 நிற்கிது. இது 70 நிற்கிது. இப்போ சென்டர் பண்ணோன்னு சொன்னேன், சென்டர் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இங்கே பாருங்க, விரிவாக்கம் பண்ணாமல் இருக்கு. நம்ம என்ன செய்யணும், அதை விரிவாக்கம் பண்ணிக்கணும். இப்போ மாடல் அடிச்சிருவோம், அப்புறம் அதை அடிச்சிருவோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இதுக்கு மார்ஜின் எவ்வளோன்னு சொன்ன 10 to 70 மார்ஜின். இடைப்பட்ட ஸ்பேஸ் 60. 60ல் 24 போச்சுன்னா எல்லா லெட்டரும் அப்படிதான். 60ல் 24 போச்சுன்னா 6. இங்கே வந்து 5ல் 2 போச்சுன்னா 36. 36 2ஆல் வகுத்தோம்னா 15 18 ப்ளஸ் அந்த மார்ஜின் 10 வச்சு கூட்டினீங்கன்னா 28வது டிகிரியில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிக்கலாம். 28. அடுத்து டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறோம், என்ன டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு துறை வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இதோட எழுத்து எண்ணிக்கை வந்து 21. அப்போ என்ன பண்ணணும், திருப்பி அகைன் 60லேருந்து 21 அதையும் சென்டர் பண்ணணும். 9. 5ல் 2 போச்சுன்னா 3. 39ல் 2 போச்சுன்னா எவ்வளோ வரும்னா 15 19. அரைலாம் ஸ்பேஸ் கிடையாது. 19 அல்லது 20 வச்சுக்கலாம். நம்ம இங்கே 19 வச்சுப்போம். மார்ஜின் 10 வச்சு கூட்டினீங்கன்னா 29வது டிகிரியில் அதை அடிக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்ததும் சென்ட்ரு, மெமரண்டமும் சென்ட்ரு. இதை பார்க்கணும். லாஸ்டில் புள்ளி. மெமரண்டம் குறிப்பானைன்னு சொல்லுவாங்க தமிழில். அப்படியே டோட்டலாக தேதி மெமரண்டம் நம்பரு, தேதி, மாதம், வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58. திருப்பி அகைன் அதே ப்ராசஸ் தான். 60ல் 58 போச்சுன்னா 2. 2ஆல் வகுத்தா 1 ப்ளஸ் மார்ஜின் 10 11வது டிகிரியில் இந்த மெமரண்டம் 11வது டிகிரியில் மெமரண்டம் நம்பரோட. அது முடித்த உடனே அரை டிக் அண்டர்லைன் பண்ணுங்கிறதுக்காக அரை டிக்கு கோடு விட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பேஸ்னால் தூரம் வந்துடும். அடுத்த இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணணும், மெமரண்டத்தை அண்டர்லைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு எப்பொழுதும் போல் சப்ஜெக்டு ரெஃபரன்ஸு. சப்ஜெக்ட் 20 to 65. சப்ஜெக்டில் வர்றது வந்து ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம் விடணும். ஐஃபனுக்கு பிறகு வர ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும். சப்ஜெக்ட் இப்படி நேர்கோட்டிலே வரும். சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டணும். ரெஃபரன்ஸ் SREF. சப்ஜெக்டில் எஸ் கேபிட்டல், இதில் ஆர் கேபிட்டல். விரிவாக்கம் பண்ணக்கூடாது. கோலன், ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்படியே ரெஃபரன்ஸ். திருப்பி வர்றது நேர்கோட்லேயே வரும். அது முடிஞ்ச உடனே 37வது டிகிரியில் 6 ஐஃபன் போடுறோம். டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். பேரா
பேர் ஆஃப் 15th ஆரம்பித்து சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வரும். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பேராக்கு நம்பர் போடணும். ஒவ்வொரு பேராக்கும் இடையிலும் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் டபுள் லைன், இதோ பாருங்கள் 2 லைன் ஸ்பேஸ் தான். 2 லைன் ஸ்பேஸ் விட்டு பேர் அவரோட டெசிக்னேஷன் ஒன்றுக்கு ஒன்று சென்ட்ரு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரு பண்ணி பேரா வரையிலும் முடிப்போம். அப்புறம் இதோட கால்குலேஷன் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம். 28 ஷிஃப்ட்டு போட்டுட்டு லைன் ஸ்பேஸ் லிவரேஜ் சிங்கிள் லைனில் வச்சுட்டு 28 27 28 10 20 28 29 சிங்கிள் லைன் போட்டு 0 அதுக்கப்புறம் சிங்கிள் லைனில் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். விட்டுட்டு எத்தனாவது டிகிரி பார்த்துருக்கோம்? 29வது டிகிரியில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை அடிக்கணும். அடுத்தது இது எல்லாம் கேப்ஸ் கிடையாது, அது கேப்ஸ் தான். அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த மெமரண்ட நம்பரையும் பார்த்து வச்சுருக்கோம். இதுக்கு எவ்வளோ டிகிரின்னு கேட்டிங்கன்னா 11. 11வது டிகிரியில் கழிச்சு பார்த்து வச்சுட்டோம். 11வது டிகிரியில் அடிக்கிறோம். இது 10 11. எது கேபிட்டல்? எல்லாம் கேபிட்டல் கிடையாது, அது மட்டும்தான் கேபிட்டல். பரீட்சைக்கு பரீட்சை எழுதுறீங்களாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக அடிக்கணும். உங்களுக்கு ஹையர் 1 மணி நேரம் ஸ்பீடு, 1 மணி நேரம் செகண்ட் பேப்பர் இருக்கு. இதெல்லாம் 25th அப்படி போடணும். லாஸ்ட்ல புள்ளி. என்ன சொன்னேன்? அடுத்த லைன் ஸ்பேஸ் ஃபுல்லாக வராது, அரட்டிக்கு தான். அடுத்த லைன் ஸ்பேஸில் அப்படியே அண்டர்லைன் பண்ணணும். ரிப்பன் மாட்டியிருக்கு. ஒரு நிமிஷம். அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். இதை பாருங்கள், இது 3 சென்டர் பண்ணிட்டோம். இனிமேல் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? 20 to 65, 20லேருந்து 65 இதை அடிக்க ஆரம்பிக்கிறோம். 20 to 65. பார்க்க வேண்டியது ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம் விடணும். ஐஃபனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும். நான் இவ்வளோ அடிக்க போகிறதில்ல, சும்மா கொஞ்சம் தான் அடிக்க போகிறேன். இது 20 SUB ஒரு கோலன் போட்டு என்ட்ரி. ஒர்க்ஷாப் கமா க்ளோத். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ரெஃபரன்ஸ் REF கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு மெட்ரோபாலிட்டன் அதுக்கு நேராகவே லெட்டர் நம்பருக்கு அப்புறம் இடமே விடக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் Y1 பார் 62
62 85 85 புள்ளி. அதுக்கப்புறம் 37வது டிகிரியில் 30 35 36 37 37வது டிகிரியில் ஐஃபன் பாருங்க 6 ஐஃபன் 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் பாருங்க பேரா 3 பேராவும் நான் 2 லைன் தான் அடிக்க போகிறேன். ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் பேரா ஆரம்பிக்கும் போது 5 ஸ்பேஸ் உள்ள தள்ளி 1 2 3 4 5. அதுக்கப்புறம் அடுத்த பேராக்கு நம்பர் வந்து திரும்பவும் 15ல் 2 16ல் புள்ளி 17 ஒரு ஸ்பேஸ் 18ல் அடிக்கணும். பத்துல திருப்பி அவ்வளோதான். 3வது பேராக்கு அதே போல் 15ல் 3 16ல் புள்ளி 17 ஸ்பேஸ் 18வது டிகிரியில் அடிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஸ்பேஸ் விட்டு 18ல் அடிக்கணும். பேராவை முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு அந்த லெட்டர் போட்டவரோட சிக்னேச்சர், அவரோட டெசிக்னேஷன், டபுள் லைன் ஸ்பேஸ். இங்கே பாருங்க 2 லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும்? 1 2 முன்னாடி மாதிரியே எது பெருசுங்கிறத பார்க்கணும். ஒரு கால்குலேஷன் போடணும். இப்போ பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தான் பெருசு. உடனே எண்ணி அந்த புள்ளி 70ல் முடியணும், 70ல் முடியணும். எது பெருசோ அதை மட்டும் மார்ஜின்லேருந்து ஃபஸ்ட்டு கழிச்சிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32. இதோட எழுத்து எண்ணிக்கை 32. அப்போ 70ல் 32 போச்சுன்னா பெருசை மட்டும் இப்படி தான் பார்க்கணும். 8 6ல் 3 போச்சுன்னா 3. 38வது டிகிரி இப்படி வேணால் கோடு போட்டுக்காங்க. 38வது டிகிரியில் இந்த ஸ்பெஷல் அதை அடிக்கலாம். இதுக்கும் எதுக்கும் எவ்வளோ எழுத்து வித்தியாசம்னு அடுத்தது பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 14 15 16 கமா 16 கமா தான் 16. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இது பெருசு பார்த்த உடனே மார்ஜினை மறந்துடணும். எழுத்து எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கணும். 2வது ட்ரிப்பு 32லேருந்து 16 கழிக்கணும். 16 கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஆகுது? 6. 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ 16 எழுத்து இதை விட அது கூட இருக்குது. ஸோ 2ஆல் வகுத்து இந்த சைடு 8 அந்த சைடு 8 போட்டுடலாம். அதனால 8 எழுத்து இதை கூட இருக்குது. இதோட ஆரம்ப டிகிரியோட கூட்டிட்டா இந்த ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் 38ல் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதோட 8 கூட்டி 46வது டிகிரியில் ஆர்வி ராம்நாத் அதை அடிக்கலாம்.
ஃபுல் கேபிட்டலில் இது அடிக்கணும். இப்போ வாங்க அடிப்போம். ஃபஸ்ட்டு ராம்நாத் தான் இருக்குது. அதனால் முதல்ல ராம்நாத்தை 46வது டிகிரியில் ஃபுல் கேப்ஸில் அதை அடிச்சிடுறோம். 45 46 ஃபுல் கேபிட்டலில் R புள்ளி B புள்ளி ஒரு ஸ்பேஸ் RAMANATHAN கமா. அதுக்கப்புறம் இது எதில் அடிக்கணும்? இது நம்ம கணக்கு பண்ணது 38. 70லேருந்து எழுத்து எண்ணிக்கை 32 கழிச்சோம்னா 38. 38வது டிகிரியில் இது அடிக்கிறோம். அடுத்த சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே இது 40, 39, 38. இப்போ என்ன பண்ணணும்? SPECIAL எல்லாம் கேபிட்டல் இல்லை, அது மட்டும் கேபிட்டல். புள்ளி. இப்போ பாருங்க, நீங்கள் வேணா எண்ணி கூட பார்த்துக்கலாம். கரெக்டாக 2 4 6 7. இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 9. இங்கே 8, இங்கே 9. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு டூ அட்ரஸ். இப்போ இந்த டூ அட்ரஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, டெமி அஃபிஷியலில் மட்டும்தான் இந்த மாதிரி நேர்கோட்டில் வரும். ஆனால் இதில் நேர்கோட்டில் வரக்கூடாது. மெமரண்டத்தில் ஒரு அட்ரஸே அதிகமாக வரும் பட்சத்தில் 2 உள்ள தள்ளி 12வது டிகிரியில் தான் வரணும். இது கொஞ்சம் தப்பு. அதனால 12வது டிகிரியில் நான் இப்போ உங்களுக்கு அடித்து காமிச்சிடுறேன். 2 10லேயே அடுத்த சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே THE கம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருசாக வருது, 2 உள்ளத்துலேயே போயிடுவோம். ஈக்கு நேராக வச்சிங்கன்னா 12. கம்மா அட்ரஸ் முடியல. இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்குது அந்த லைனு. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம அதே நேர்கோட்டில் 2 12லேயே அடிக்கிறோம். அடுத்தது சென்னை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஃபார்வேர்டட் பை ஆர்டர். அதுக்கப்புறம் ஜீவோ மாதிரியே 4 லைன் ஸ்பேஸ் விட்டு ஃபார்வேர்டட் பை ஆர்டரில் வர எஃப் கேபிட்டல் பி கேபிட்டல் அந்த ஸ்லாஷ் வருது பாருங்க. இந்த ஸ்லாஷு முன்னாடியும் பின்னாடியும் இடம் விடவே கூடாது. அப்படியே கவுண்ட் பண்ணும்போதே அப்படியே இது சென்டர் பண்ணணும். என்ன 60லேருந்து கழிச்சு பார்ப்போம். இது என்ன பண்ணணும்? செக்ஷன் ஆஃபீஸர் 4 ஜீவோ மாதிரியே தான் செக்ஷன் ஆஃபீஸர் கையெழுத்து போடுவார். 4 லைன் ஸ்பேஸ் விட்டு 70ல் கழிச்சு செக்ஷன் ஆஃபீஸரை அப்படியே அடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், செக்ஷன் ஆஃபீஸர் 54வது டிகிரியில் அடிக்கலாம். பார்ப்போம். இப்போ ஃபார்வேர்டட் பை ஆர்டர் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ 18. இப்போ பார்க்குறோம். 60ல் 18 போச்சுன்னா 2, 5ல் 1 போச்சுன்னா 42. 2ஆல் டிவைட் பண்ணுங்க 21 ப்ளஸ் மார்ஜின் 10 கூட்டினா 31வது டிகிரியில் ஃபார்வேர்டட் பை ஆர்டர் அடிக்கிறோம். அதே போல் இது 54 தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 70ல் 16 போச்சுன்னா 54. இதான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். 54வது டிகிரியில் செக்ஷன் ஆஃபீஸர். இது ஜிஓக்கும் பயன்படும், ஹையருக்கு மெமரண்டத்துக்கும் பயன்படும். ஒரு லைன் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அட்ரஸ்க்கு அப்புறம் 37வது டிகிரியில் 37 இல்லை 31வது டிகிரியில். ஏன்னா 60ல் 18 போச்சுன்னா
42 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 21 ப்ளஸ் மார்ஜின் 10 31. சாரி 37ன்னு போட்டேன். 31வது டிகிரியில் ஃபார்வேர்டட் பை ஆர்டர் அடிக்க போகிறோம். எஃப் மட்டும் கேபிட்டல், பி கேபிட்டல், ஸ்லாஷ் உடனே ஸ்லாஷ் போடணும். பி மட்டும் கேபிட்டல். நீங்கள் பண்ணுற செகண்ட் பேப்பரில் பண்ணுற ஒரு தப்புக்கும் 2 மார்க் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எத்தனை ஸ்பேஸ் விடுறீங்க? 1 2 3 4. ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சுருக்கோம். இதுக்கு எவ்வளோ? 54. ஜிஓக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. செக்ஷன் ஆஃபீஸர் வந்தால் 54, சூப்பரண்டென்ட் வந்தால் 55. அப்போ செக்ஷன் ஆஃபீஸர் 54வது டிகிரியில் அடிக்கணும். 50 51 52 53 54. எஸ் கேபிட்டல், ஓ கேபிட்டல் 2 தான். செக்ஷனில் வர எஸ்ஸும் ஆஃபீஸரில் வர ஓவும். புள்ளி. அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் மிஷினும் நகராது. அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய மெமரண்டம். பார்த்துக்கங்க. கொஸ்டினையும் பார்த்துக்கங்க. மெதுவாக கிட்ட கொண்டு வா. இது நம்ம டைப் பண்ணது. இது மாடல். அவ்வளோதான். இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு இது எக்ஸாம் டைத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் சூப்பராக டைப் பண்ணணும், அப்ரிவேஷன்லாம் எப்படி படிக்கணும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.